இது நம்ம கல் குருணை இதெல்லாம் நீக்கிற இயந்திரம். நம்ம அரிசியை தோல் நீக்கிடுறோம், வேற ஒரு இயந்திரத்துல தோல் நீக்கிறோம், வேற ஒரு இயந்திரத்துல நெல்லை அரைச்சிக்கிறோம். அரிசியா அரைச்சிக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், இதுல போடுறோம், இந்த பக்கெட்ல போடுறோம். இதுல நமக்கு இதுல கிரேட் ஆகி வருது. இதுல கல் ஒரு பக்கம் போயிடும், குருணை ஒரு பக்கம் போயிடும், அரிசி ஒரு பக்கம் வந்துடும். இப்படி 3 தான் கிரேட் ஆகி வந்துடும். இப்ப நம்ம போட்டிருக்கிறது மாப்பிள்ளை சம்பா அரிசி. இதுலதான் நம்ம கருப்பு கவுனி அரிசி, தூயமல்லி அரிசி உட்பட எல்லா அரிசி ரகங்களையும் தோல் நீக்கினத்துக்கு பிறகும் அரைச்சதுக்கு பிறகும் இதுல போட்டுதான் கிரேட் பண்றோம். இதுல கிரேட் ஆகி வந்துடும். கிரேட் ஆகி வந்த பிறகு இதுல என்ன ஆகும் அப்படின்னாக்க, இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெல் எல்லாம் கூட இருக்கும். நெல், கொஞ்சம் அரிசி, கலப்பரிசி இதெல்லாம் கூட இருக்கும். இது என்ன பண்ணுவோம்னா, நம்ம மறுபடியும் கலர் சாட்டர் இருக்குது, கலர் சாட்டர்ல போட்டு கிரேட் பண்ணி சுத்தமா எடுத்துருவோம். அதுக்கு பிறகுதான் நமக்கு கஸ்டமருக்கு வந்து சேரும்.